இந்திய நாட்டின் பெரும் பேரரசராக விளங்கியவர் மகாமன்னர் அக்பர். அவருடைய அரண்மனை அழகான தூண்கள், பளபளக்கும் தரை, சுவரெங்கும் ஓவியங்கள், அமைதியும் அரச மரியாதையும் நிறைந்த ஒரு இடம். அந்த அரண்மனையில் அக்பருக்கு உதவியாக பல அமைச்சர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் மட்டும் மிகவும் தனித்துவமானவர். அவர்தான் பீர்பால். பீர்பால் என்றாலே புத்திசாலித்தனம், நகைச்சுவை, நேர்மையான பேச்சு எல்லாம் சேர்ந்த ஒரு மனிதர். அக்பர் மன்னருக்கு பீர்பால் மீது மிகுந்த நம்பிக்கை இருந்தது. ஆனால் ஒரு நாள் காலை மன்னர் அக்பர் தன் அரியணையில் அமர்ந்திருந்தார். அவர் சிந்தனையில் மூழ்கியபடி தன் அமைச்சர்களை அழைத்தார். அமைச்சர்களே என்று அக்பர் கூறினார். அனைவரும் மரியாதையுடன் மன்னரின் முன் நின்றனர். அக்பர் சற்றே சிரித்தபடி கேட்டார், இந்த அரண்மனையில் யார் மிகவும் புத்திசாலி? அமைச்சர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். சிலர் தயங்கினர், சிலர் மௌனமாக இருந்தனர். ஆனால் அனைவரின் கண்களும் ஒரே மனிதரை நோக்கி சென்றது, பீர்பால். அக்பர் இதை பார்த்து சிரித்தார். அப்படியா என்று கேட்டு, சரி, பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை ஒரு சோதனையால் பார்க்கலாம். அக்பர் அரண்மனை தரையில் ஒரு நீண்ட கோட்டை வரைந்தார். பின் அவர் கூறினார், இந்த கோட்டை அழிக்காமல், தொட்டே இல்லாமல் இதை சிறியதாக மாற்றுங்கள். அமைச்சர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். கோட்டை அழிக்கக்கூடாது, அதை தொட்டும் கூடாது. அப்படியென்றால் எப்படி சிறியதாக மாற்ற முடியும்? ஒருவர் தலையை சொரிந்தார், ஒருவர் தரையை பார்த்தார், ஒருவர் பதற்றத்தில் வியர்த்தார். யாருக்கும் ஒரு தீர்வும் தோன்றவில்லை. அந்த நேரத்தில் பீர்பால் மட்டும் மிகவும் அமைதியாக இருந்தார். அவரது முகத்தில் பயமும் இல்லை, பதற்றமும் இல்லை. அவர் மெதுவாக மன்னரிடம் வந்தார். பீர்பால் அந்த கோட்டின் அருகில் இன்னொரு கோட்டை வரைந்தார். ஆனால் அந்த கோடு முன்னைய கோட்டை விட மிகவும் பெரியது. அக்பர் ஆச்சரியமாக பார்த்து, பீர்பால், நான் சொன்னதை செய்தாயா என்று கேட்டார். பீர்பால் சிரித்தபடி கூறினார், மன்னா, நான் அந்த கோட்டை அழிக்கவில்லை, தொட்டும் இல்லை. ஆனால் அதற்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோட்டை வரைந்தேன். இப்போது பாருங்கள், முதல் கோடு தானாகவே சிறியதாக தெரிகிறது. அக்பர் மிகவும் மகிழ்ந்தார். அவர் சிரித்தபடி எழுந்து, பீர்பால், உண்மையிலேயே நீ மிகவும் புத்திசாலி என்று பாராட்டினார். அரண்மனை முழுவதும் சிரிப்பும் கைத்தட்டலும் நிறைந்தது.